கண்டி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வாகன விற்பனை நிலையத்திலிருந்து 7 மில்லியன் மதிப்புள்ள ஒரு வேனை திருடி அந்த வேனை 1.5 மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்த சந்தேக நபர் ஒருவர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கண்டி போலீசினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவால தான் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கண்டியில் இருக்கக்கூடிய DS சேனாநாயக்க வீதி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு உணவகத்துல வேலை செய்யக்கூடிய நபர் ஒருத்தர் தான் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் மாத்தளையை சேர்ந்த 32 வயதுடையவர் என தெரிய வந்திருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த வாகன விற்பனை நிலையத்துக்குள்ள இரவு நேரத்துல நுழைந்து அந்த வேனை ஆவணங்களுடன் திருடியது மட்டும் இல்லாம அதை மாத்தளையில ஒரு பகுதியில் கொண்டு போயிட்டு 1.5 மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாரு. இப்படி விற்பனை செய்தவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த காசை வைத்துக்கொண்டு புதிதாக ஒரு மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்திருக்கிறாரு. இப்படி அவர் மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்தது மட்டும் இல்லாம அந்த மோட்டார் சைக்கிள்ல தன்னோட காதலியோட நிறைய இடங்களுக்கு சுற்றி திரிந்திருக்கிறாரு. இந்த நிலையில வாகன நிலையத்தில் இருந்த CCTV கேமராவை பார்வையிட்ட போலீசார் அவரை அடையாளம் கண்டு அவர் தன்னோட காதலியோட மோட்டார் சைக்கிள்ல சுற்றி திரியும் போது வீதியில வச்சு அவங்கள கைது செய்திருக்கிறாங்க. இப்ப அவர் கைது செய்யப்பட்டது மட்டும் இல்லாம அவரிடம் இருந்த அந்த மோட்டார் சைக்கிள் போலீசார் மீட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருக்கிறாங்க.